பொதுவாக நெகட்டிவ் விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு தயங்கந்தே இல்லை, அதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறத குறைப்போம் அல்லது கடந்து போயிடுவோம். அந்த கடந்து போகிறது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தில் வந்து ஒருத்தவங்க உதவி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு பணம் கேட்குறீங்க, அவர் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ஒரு உற்ற துணையாக வந்து அந்த பணத்தை கொடுத்தாயா அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, ரொம்ப வருஷமாக அவனுக்கு நல்லா எனக்கு தெரியும் மச்சான், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் பணத்தை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி எகத்தாளம் பேசுவீங்க. சரி, ஒரு கவர்மெண்ட்டு ஒரு திட்டத்தை தீட்டுது. உதாரணத்துக்கு பெண்கள் வந்து பஸ்ஸில் வந்து இலவசமாக பயன்பெறலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வருதுன்னு வச்சுக்க. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? என்ன மாதிரியான திட்டம்? எவ்வளோ கிராமப்புற பெண்கள், குழந்தைங்க, பெம்பளை குழந்தைங்க எல்லாருமே இதன் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஏன்னா அவனால் வந்து ஃப்ரீயாக போக முடியாது. இது பண்ணியிருந்தால் 2 பேருக்கும் பண்ணிடணும் சார், ஒருத்தவங்க மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க, பொம்பளைங்களுக்கு மட்டும். அப்போ நாங்களாம் வேலை செய்யலையா, நாங்களாம் வரி கட்டலையா? இல்லைங்க, பொம்பளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்ககிட்ட காசுலாம் இருந்ததுன்னா குட்டி சோறு ஆகிடுவீங்க. ஆனால் பொம்பளைங்க வந்து அது மாதிரி செய்ய மாட்டாங்க. காசை சேமிக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு, குடும்ப பொறுப்புகள் அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. திடீர்னு வந்து நீங்கள் வந்து பொண்டாட்டி விட்டுட்டு போனால் கூட நீங்கள் ஆட்டிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் பொம்பளை வந்து 2 புள்ளையோ 3 புள்ளையோ நீ விட்டுட்டு கிளம்புனா அந்த பிள்ளைங்களுக்கு சோத்தை போட்டு வளர்க்குறதுலேருந்து பெரிய பொறுப்புகள் அவங்க பக்கம் இருக்குங்க. அதனால் அவங்களுக்கு வேல்யூ தெரியும், அதனால் அவங்க இலவச பயணத்தை மேற்கொள்கிறாங்க இப்படின்னு நம்ம ஒரு கருத்தை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் அதுக்கு பதில் என்னத்துக்கு சொல்லுவான்? இன்னும் அவங்க அப்பா மூட்டு காசை வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம வரிப்பணம் சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி எகத்தாளமாக பேசுகிற நாய்களை திருத்தி விட்ருங்க. நாம் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கதையை தான் இதன் மூலமாக பேச போகிறோம். அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அதாவது கதைப்பூம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். சிவகங்கை மாவட்டத்தில் குமார் முத்துக்கருப்பி தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள், 2 பொம்பளை பசங்க, ஒரு ஆம்பளை பசங்க. கூலி தொழிலாளி ஒரு குடிசை வீட்டில் வசிச்சிட்ருக்காங்க. அந்த கிராமம் வந்து பூவந்தின்னு நினைக்கிறேன். ஆமாம், சிவகங்கையில் அந்த பூவந்தின்னு ஒரு கிராமத்தில் அவங்க வசிச்சுட்டு வராங்க. பசங்களுக்கு காது குத்தணும், அதுக்கு காசு சேர்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தகர உண்டியல் டப்பாவில் கூலி தொழிலுக்கு போய் கிடைக்கிற மிச்ச பணத்தை என்ன பண்ணுறாங்க, சிறுக சேமிக்கிறாங்க. ஸோ சிறுக சேமிக்கும் போது என்ன ஆகுது, கூரை விடு அப்படின்னும் போது திடீர்னு எவனாவது உள்ளார வந்தான்னா பணம் சேர பயம் வரும் இல்லை, எவனாவது எடுத்துன்னு போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, முத்துக்கருப்பு என்ன பண்ணுறாங்க, இந்த உண்டியலை வந்து வெளியில் வைக்கும்போது தானே எவனாவது உள்ளார வந்தான்னா எடுத்துன்னு போயிடுவான். அதனால் அந்த உண்டியலை என்ன செய்கிறாங்க, தரையில் போட்டு புதைச்சி வச்சிட்டோம்னா சேஃபு அப்படின்னு நினச்சி தரையில் வந்து உண்டியலை புதைச்சி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான தாட் மென்டாலிட்டி எல்லாருக்குமே வரும், தப்பு கிடையாது. பயம், ஏன்னா லாக்கர் மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது. கல்வர்களிடமிருந்து பணத்தை பாதுகாக்கணும், பிள்ளைங்களுக்கு காது குத்தி செலவு செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் மழை பெய்யுது. மழை காரணமாக கரையான்கள் என்ன பண்ணுது, அந்த பூமியில் புதைச்சி வச்ச உண்டியலுக்குள்ளே இருக்கிற பணங்களை கரையான் அரிச்சிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், சிறுக சேமித்த அந்த பணத்தை ஒரு கூலி தொழிலாளி குடும்பம் அதை எந்த அளவுக்கு அதை வந்து பெட்டகமாக பாதுகாத்து வச்சுருக்கோம், வாயை கட்டி வவுத்தை கட்டி எல்லாம் செஞ்சுருக்கோம், சேர்த்துருக்கோம். அந்த பணத்தை எடுத்து பார்க்கும்போது கரையை அடைச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அப்பப்போ எடுத்து பார்த்துருக்காங்க, இந்த ஒரு வாரமாக பண்ணலை. அந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சு கரையான் உள்ளார போய் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கு. இது வந்து எனக்கு நிகழ்ந்திருக்கு. 25,000 ரூபாய்க்கு மாத வருமானம் கொடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டை வீட்டில் நிறைய புத்தகத்தை வந்து கரையான் அரிச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் பார்த்துருக்கேன். கரையான்கள் வந்து அந்த மாதிரியான வீடுகள் ஒன்றும் பண்ண முடியாது, அரைச்சி தான் என்ன பண்ண முடியும். நாச்சிப்பன் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் கொடுத்தனர் இருக்கும்போது எலி தொல்லைலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதாவது வீடு வந்து பயமாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு 10 நாள் போயிட்டு கதவை திறந்தோம்னா எலி செத்து கிடக்கும். எங்கேயோ நாத்தடிக்குதுன்னு தேடி போனால் எங்கேயோ போய் இறவனத்தில் போய் செத்து கிடக்கும். அந்த வீட்டுக்கு 5,000 வாடகை. அதில் கரையான் வேறு அதிகமாக இருக்கும். இந்த கரையானை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு வந்து மண்ணெண்ணெய் அதெல்லாம் வாங்கின்னு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து மருந்துலாம் அடிக்கணும். அது ஒரு தேவையில்லாத வேலை. அதாவது சிட்டியில் இருக்கிற நம்மளுக்கே இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது கிராமத்தில் அதுவும் வந்து ஒரு
கூலி தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கும், எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கும். நம்ம வெளியே சொல்ல முடியல. புத்தகங்கள் அரிச்சு போச்சு, பணம் போயிருந்தால் என்ன யோசிச்சு பாருங்கள். ரைட், இப்போ பணம் போயிடுச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் போய் பணத்தை மாற்றலான்னு அவங்க வந்து போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிழிஞ்ச நோட்டுகளை தான் மாற்றுவோம், கரையான அரிச்ச நோட்டுகளை மாற்ற மாட்டோன்றாங்க. இப்போ இந்த செய்தி வந்து சமூக ஊடகங்களில் பேசுபொருள் ஆகுது. இது சமூக ஊடகங்களில் பேசுபொருள் ஆகுது. நம்ம என்ன சொல்கிறோம், லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை பார்த்துருக்கோம், லஞ்சம் இல்லைன்னா கையெழுத்து போடாத விஓஓலேருந்து எவ்வளோ பேர் நம்ம அனுதினமும் பார்த்துட்டே வரோம். அது நடந்துட்டு இருக்குது, உண்மையிலே நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து பட்டா வாங்குறதுக்காக போய் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து வந்து ரிஜெக்டட்னா 5000 ரூபா வந்து விஓஓக்கு லஞ்சம் கொடுக்கல, அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து என் பக்கம் எல்லா நியாயமும் இருக்குது. நான் ஆரோக்கிட்ட கேட்குறேன், என்னங்க அப்படின்னா, இல்லை விஓ வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ரிஜெக்ட் பண்ண சொன்னார், அவர் தான் ரிஜெக்ட் பண்ண. என்னடான்னு பார்த்தா 5000 ரூபா லஞ்சம் கொடுக்கல, வேறு ஒன்றுமே கிடையாது. நோம ஒரு பணம் வர்ற இடத்துல எல்லார்ட்டையுமே எதிர்பார்த்தா கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிக்கோ நீ, அதாவது இது ரொம்ப தப்புங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் அதை இந்த எல்லாருக்கிட்டையுமே ஒரு கையெழுத்துனா அது 5000 லெவலில் போகிறீங்களா, அது எந்த வகையில் நியாயம்? இப்படித்தான் இருக்குது நிறைய இடங்களில். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படின்னு நல்லவர்கள் அங்கங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன், நிறைய நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் தலைமை செயலகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய பணம் கடைகோடியில் கூட அந்த பணம் போய் சேருதுன்னா அது காரணம் வந்து நல்ல அதிகாரிகள் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா தரமான பாலங்கள் இங்கே இருந்திருக்காது. நீங்கள் நிறைய சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க, உத்தரப்பிரதேசத்தில் கட்டின பாலங்கள் 3 கோடி 5 கோடிலாம் போட்டு கட்டுவானு ஊந்துடும், ஆற்றுப்பாலம் ஊழ்ந்துடும், மெயின் பாலம் ஊழ்ந்துடும். அப்படி கலைஞர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது பாலம் கட்டினது, அந்த பாலத்தை செக் பண்ணுறேன்னு சொல்லி தான் வந்து முகமது அலிலேருந்து பாலத்தை வந்து தட்டி பார்த்தானுங்க. அதையும் என்ன செஞ்சானுங்க, நான் கலைஞர் வீட்டு பக்கத்திலே கட்டிட்டாரெலாம் சொல்லி பண்ணானுங்க. இன்றைக்கி நகர நிர்மாணத்தில் நாம் வந்து நிறைய டிராஃபிக் சிக்னல் நில்லாமல் போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பாலங்கள் தான். அதை பற்றி இங்கே யாரும் பேசுறது கிடையாது. ஸோ காரணம் வந்து அரசு அதிகாரிகள், நேர்மையான அரசு அதிகாரிகள்லாம் இருக்கிறதுனால தான், வளைந்து கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வரோம். லஞ்சம் இருக்குது, லஞ்ச லாவணியம் இல்லாமல் இல்லை. ஆனால் இது நல்ல அரசு அதிகாரிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டதை பற்றி தான் பேசணும், நல்லது நம்ம கடந்து போயிடும். இல்லைன்னா அவன் கடமைன்னு சொல்கிறாங்க, கடமை செய்கிறதுக்கே இந்தியன் படத்தில் தான் சொல்லுவார், அங்கே கடமையை மீறதுக்கே வந்து, அதாவது நீங்கள் கடமை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறீங்கடா, அவன் கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம் வாங்குவான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படியான ஒரு கட்டமைப்பில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் வருது. அப்போ இவங்க இந்தியன் ஓவர்சீஸில் போய் அணுகிறாங்க. அப்போ சமூக வலைதளங்களில் இது போகுது, பணம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அடி அந்த தம்பதிகளுக்கு, ஏழைப்பழைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஸோ இது பேசு பொருளானதுமே வந்து ரிசர்வ் பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, கருணை அடிப்படையில் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலாம். இப்போ இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, என் ரூலில் நான் அப்படியே மதிப்பேன்ப்பா, எனக்கு என்ன வந்தது, எனக்கு சொன்னீங்க, கிழிஞ்ச நோட்டை தான் வாங்கணும், கிழிஞ்ச நோட்டுக்கு தான் வந்து மாற்றி கொடுக்குறது தான் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி கடந்து போயிருக்கலாம்ல. பட் ரிசர்வ் வங்கியில் இருக்கிற அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, 1 லட்ச ரூபா கருணை அடிப்படையில் அதை கொடுக்கலாம். இதில் மாவட்ட நிர்வாகத்திலேருந்து, பேங்க் மேனேஜர்ஸ்லேருந்து எத்தனை அதிகாரிகள் பேசியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இதில் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ 1 லட்ச ரூபா மதிப்புள்ள 1 லட்ச ரூபா வந்து நாங்கள் வந்து இந்த கரையான அரிச்சதுக்கு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறோம், கருணை அடிப்படையில் கொடுக்குறோம். இது வந்து லா கிடையாது, மனிதாபிமான அடிப்படையில், கருணை அடிப்படையில் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. 1 லட்ச ரூபா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இதில் எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. ராகவா லாரன்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தம்பதிகளை கூப்பிட்டு 1 லட்ச ரூபா கையில் அவர் கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, ரிசர்வ் வங்கி கிழிஞ்ச பணத்துக்கு மாற்றி கொடுக்குறதா கருணை அடிப்படையில் 1 லட்ச ரூபா கொடுக்குது. சட்டப்படி அது தப்பு, சட்டப்படி கொடுக்க முடியாது. ஆனால் நல்ல அதிகாரிகள் இதில் இருக்கிற நேர்மையும் இதில் இருக்கிற உழைப்பையும் பார்த்துட்டு அதுக்கு எதாவது செய்யணும் அதான் அதை பாராட்டணும்ல. மீன்வாயில் நடிகர் லாரன்ஸ், இயக்குனர் லாரன்ஸ், நடன இயக்குனர் லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு, 1 லட்ச ரூபாயை அந்த தம்பதிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த தம்பதிகள் இந்த பணத்தை வைத்து ஏதாவது முதலீடு வச்சு ஏதாவது சிறுக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு பெரிய விஷயமாக வரணுன்றதான் நம்மளுடைய ஆசை எல்லாம்.
பட் எனிவே இப்படியான செய்திகளை பார்க்கும்போது மனம் மகிழ்ச்சி படுகிறது, நெகிழ்ச்சி ஆகிறது. காரணம் என்னென்னா, அதான் சொல்கிறேன், நம்ம நெகட்டிவ் தான் நிறைய பேசுகிறோம், பாசிட்டிவை பற்றி பேசுனதே கிடையாது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களை வந்து எல்லாரும் நக்கல் விடுறதுக்கும் நையாண்டி விடுறதுக்கும் பயன்பட்டாலும் கூட இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ இருக்குல்ல, அந்த கரையாக அடித்த வீடியோவோ ஃபோட்டோவோ போடுறாங்க ஒரு குரூப்பில். அதில் ஒரு ஆகாவளி அதான் இந்த மாதிரி ஏதாவது வந்து சுத்தம் ஒன்று அது ஒன்று பதில் போட்டிருக்கு. இதை செய்தியாளர் அப்பொழுதே வந்து பணமாக மாற்றி கொடுத்துருக்கலாமே. ஏண்டா செய்தியாளர் செய்தி தான் போடுவான், அதை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அப்போ ஒரு பிரச்சனைக்குமே செய்தியாளர் எல்லாத்துக்குமே ரெக்டிஃபை பண்ணணும்னா அவன் எப்போ செய்தி சேகரிக்கிறது? இந்த மாதிரி ஆகாவளிங்க, இந்த மாதிரியான அறவைக்காடு மண்டங்களும் இங்கே சுற்றிட்டு தான் இருக்குது. ரைட், எனிவே இது குறித்தான ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் அப்படின்றதுனால இதை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபா கிட்ட வந்திருக்கும். ரைட், அவங்க 1 லட்சம், இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் 1 லட்சம் அப்படின்னும் போது பணம் வருது. அந்த பணத்தை அவங்க முதலீடாக பண்ணி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்து அந்த குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதே நம்மளுடைய ஆசையெல்லாம். இது குறித்தான உங்கள் அனுபவங்களோ உங்கள் கருத்துக்களையோ பின்னோடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.